இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்ற இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலினத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகின்றார், வாழ்வு தரும் உணவு அவர் என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் நம்மை வாழ வைக்கின்ற உணவு இந்த உலகில் இருப்பதாக எண்ணி நாம் வெகு விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, உழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் பணத்தையே தெய்வமாக வழிபடும் அளவிற்கு நாம் ஓட வேண்டாம் என்பதுதான். ஏனென்றால் இந்த உலகில் இருக்கின்ற எதுவும் நிரந்தரம் இல்லை. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், முன்னொரு காலத்தில் பாலைநிலத்தில் மக்கள் மன்னாவை உண்டனர். அந்த மன்னா எங்கிருந்து வந்தது? இறைவன் மோசே வழியாக அவர்களுக்கு கொடுத்தது. அன்றாடம் அவர்கள் உண்பதற்கான உணவு மன்னா விண்ணிலிருந்து பொழியப்பட்டது. அந்த மாவை எடுத்து அவர்கள் அப்பம் சுட்டு உண்டார்கள் என்பதுதான். ஆனால் அந்த மன்னா கூட அழிந்து போகக்கூடிய தன்மையில் இருந்தது. ஆக இந்த உலகில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் அழிவுக்குரியது, எதுவும் நிரந்தரம் அல்ல. நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கலாம், அல்லது நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களாக இருக்கலாம், நம்மோடு வாழுகின்ற மனிதர்களாக இருக்கலாம். நாமும் அழிந்து போகக்கூடியது, நம்முடைய உடல் அழிந்து போகக்கூடியது. ஆக இப்படி எல்லாமே அழிவுக்குரிய பொருளாக இருக்கிறது, அழிவுக்குரிய மனிதர்களாக இருக்கின்றோம், அழிவுக்குரிய பணமாக இருக்கிறது. ஆனால் அவற்றில் நம்முடைய நேரம் அனைத்தையும் நாம் செலவிட்டு உண்மையிலேயே அந்த வாழ்வு தரக்கூடிய உணவை மறந்து அல்லது வெறுத்து அல்லது ஒதுக்கி நாம் வைக்கின்ற பொழுது நாம் தவறு செய்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஆக அந்த வாழ்வு தரக்கூடிய உணவு எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நற்கருணை வாயிலாக நமக்கு கொடுக்கின்றார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கின்றார். ஆக இறை வார்த்தையை நான் வாசித்து தியானிக்கின்ற பொழுது நான் அவருடைய உணவை அருந்துகின்றேன். நற்கருணையை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நான் அவருடைய உணவை அருந்துகின்றேன். நான் என்னுடைய தவறுகளை ஏற்று மன்னிப்பு பெற்று பிறருக்கு நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது நான் அவருடைய உணவை அருந்துகின்றேன். ஆக நான் இயேசு என்ன சொல்லுகிறாரு? எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். எதற்காக? அந்த உலகு வாழ்வதற்காக. ஆக இந்த உலகு நம்மால் கட்டமைக்கப்பட்டு வருகின்றதை நாம் நினைக்கின்றோம். ஆனால் இந்த உலகு இவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும், உயர்தரத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த அடிப்படையிலே மனிதர்கள் செல்வ செழிப்பாக வாழ்வதற்குரிய அனைத்தையும் கொடுக்கின்றார். ஆனால் மனிதன் யாரை மையமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை மையமாக வைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த உலகில் உள்ள உழைப்பை அவன் அறுவடை செய்து அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் தந்தையாகி இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் மகன் வழியாக தான் நாம் சென்றாக வேண்டும். மகன் வழியாக அல்லாமல் நம்மால் தந்தையை அடைய முடியாது. என்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார், எனக்கு மட்டும்தான் தந்தையை தெரியும், என்னை கண்டவர் தந்தையை கண்டார். என்னை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். ஆக இயேசுவின் வழியாக தான் நாம் தந்தையிடம் செல்ல முடியுமே ஒழிய மற்றபடி நமக்கு எந்த வழியும் சரியாக கொடுக்கப்படவில்லை என்பதுதான். ஆக அதை நாம் உள்ளத்தில் இருத்தியவர்களாக, இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக, இயேசுனுடைய உணவை, இயேசு கொடுக்கின்ற அந்த உணவை அவர் என்ன சொல்லுகின்றார்னா, நானே உணவு என்று சொல்லுகின்றார். இன்னொன்றை காட்டி நான் உங்களுக்கு உணவு கொடுக்கின்றேன் என்று சொல்லவில்லை, நானே உணவு, என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கு உணவாக பானமாக கொடுக்கின்றேன். அதை தான் நாம் ஒவ்வொரு நற்கருணையிலும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை சிந்தித்தவர்களாக நம்முடைய வாழ்வை இறைவன் கரத்திலே ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து இறை ஆசீரோடு நம்முடைய வாழ்வை பயணிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.